அந்த நாள் ஏப்ரல் 4, 2016 சென்னை ஈஞ்சம்பக்கம்ல இருக்க 41 வயதான ஸ்டீஃபன் அவரோட சொந்த ஊருக்கு போய் திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தப்ப வாசல்லையே திகச்சு போய் நிக்கிறாரு. அவர் வீட்டு கதவோட பூட்டு உடைக்கப்பட்டு இருந்துச்சு. கதவு திறந்திருந்ததை பார்த்து பதறி போன ஸ்டீஃபன் வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்ப அவர் பயந்த மாதிரியே பீரோல இருந்த பணமும் 120 சவரன் நகையும் திருட்டு போயிருந்தது. என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டத்தோட இருந்த ஸ்டீஃபன் உடனே அவருக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல இருந்த அவரோட ஃப்ரெண்ட் சதீஷ்குமாருக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாரு. உடனே சதீஷ் அவங்களோட இன்னொரு நண்பரான ஆனந்தனையும் கூட்டிட்டு ஸ்டீஃபன் வீட்டுக்கு வந்தாங்க. இப்போ 3 பேரும் சேர்ந்து பக்கத்து வீடுகள்ல இருக்கிறவங்க கிட்ட இத பத்தி விசாரிக்கிறாங்க. யாரும் இத பத்தி எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நேரம் கடத்த வேணாம் அப்படின்னு யோசிச்ச ஸ்டீஃபன் உடனடியா போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி திருட்டு போன விஷயத்த சொல்றாரு. நேரம் கடத்தாம சம்பவ இடத்துக்கு வந்த நீலங்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் முதல்ல ஸ்டீஃபன் கிட்ட உங்ககிட்ட எப்படி இவ்வளவு நகை இருக்கு, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்னு விசாரிக்கிறாரு. அதுக்கு ஸ்டீஃபன் நான் ரியல் எஸ்டேட் அண்ட் கமாடிட்டி ட்ரேடிங் பண்றேன், அதுல இருந்து எனக்கு நல்ல இன்கம் வருது அப்படின்னு அதுக்கெல்லாம் கணக்கு காட்டுறாரு. அத சரின்னு கேட்டுக்கிட்ட போலீஸ் இப்போ வீட்டை சுத்தி முத்தி பாக்குறாங்க. அந்த வீட்டுல இருந்த வெளிக்கதவு மட்டும் உடைக்கப்பட்டு பீரோல இருந்த பணமும் நகையும் கொள்ளையடிக்கப்பட்டு இருந்தது. மற்றபடி வீட்டுல இருந்த எந்த ஒரு அறையும் கலையாம அப்படியே தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்த போலீஸ் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்டையும் யாரும் சந்தேகப்படும்படியா இந்த பக்கம் வந்தாங்களா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஆனா அங்க இருந்த யாருக்கும் இத பத்தி எதுவும் தெரியல. சோ இதையெல்லாம் வச்சு பாக்குறப்ப இந்த ஏரியாவையும் வீட்டையும் பத்தி நல்லா தெரிஞ்ச யாரோ ஒருத்தர் தான் இத பண்ணிருக்காங்க அப்படின்னு போலீஸ் கெஸ் பண்றாங்க. பொதுவா திருட வரவங்க அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வீடு முழுக்க தேடி பார்ப்பாங்க. ஆனா ஸ்டீஃபன் வீட்ல பீரோவை தவிர வேற எந்த ஒரு இடமும் டிஸ்டர்ப் ஆகாம அப்படியே இருந்திருக்கு. சோ திருட வரவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு பணமும் நகையும் அந்த ஒரு பீரோல மட்டும்தான் இருக்கு, வேற எந்த அறையிலையும் எதுவுமே இருக்காதுன்னு. வீட்ல வேற எங்கேயும் போகாம நீட்டா பீரோல இருந்து பணத்தையும் நகையும் மட்டும் எடுத்துக்கிட்டு போயிருக்காங்க. செகண்ட் திங், எப்ப அந்த ஸ்ட்ரீட்ல ஆட்கள் வெளியே அதிகமா இருக்க மாட்டாங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் திருட வந்திருக்காங்க. அடுத்த கட்டமா போலீஸ் அங்கிருந்த சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்த்தப்ப 25 இருந்து 30 வயசுக்குள்ள இருக்க 3 பேர் தான் இந்த திருட்டுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த 3 பேரோட ஃபேஸும் கேமரால சரியா கேப்சர் ஆகல. அதோட விடாத போலீஸ் அந்த 3 பேரும் ஒவ்வொரு ஏரியாவை கிராஸ் பண்றப்பையும் அங்க இருந்த சிசிடிவி சர்வேலன்ஸை வரிசையா செக் பண்ணிட்டே வந்தாங்க. அதுல 2 பேர் போன டைரக்ஷன்ல சிசிடிவி கேமரா இல்லாததுனால அவங்க 2 பேரையும் ட்ராக் பண்ண முடியாம போகுது. சோ 3வது ஆளை இப்போ ரொம்பவும் உன்னிப்பா கவனிச்சிட்டு இருந்தாங்க. இப்படி அவன் ஒவ்வொரு ரோட கட் பண்ணப்பையும் அங்க இருந்த ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜையும் ஃபாலோ பண்ணி தொடர்ந்து கிட்டத்தட்ட 30 இருந்து 40 கேமராவை செக் பண்ணாங்க. கடைசியா ஒரு ஃபுட்டேஜ்ல அவனோட முகம் தெளிவா தெரிஞ்சிச்சு. அந்த முகத்தை பார்த்த போலீஸுக்கு அது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. அப்படி போலீஸ் அந்த ஃபுட்டேஜ்ல பார்த்தது இவ்வளவு நேரம் ஸ்டீஃபன் கூட இருந்த அவரோட ஃப்ரெண்ட் ஆனந்த் தான். ஸ்டீஃபன் வீட்டுக்கு பக்கத்துல இருந்த சர்வேலன்ஸ்ல அவனோட ஃபேஸ் தெரியாம போனதும் ரொம்பவும் குஷியில இருந்த ஆனந்தனுக்கு முன்னாடி இப்போ போலீஸ் ஜீப் வந்து நின்னுச்சு. சாதாரண ஒரு திருட்டு பயலுக்கே அவனோட முகத்தை எப்படி மறைச்சு தப்பிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கப்ப போலீஸுக்கு தெரியாதா இந்த மாதிரி கேடிங்களோட முகத்திரைய எப்படி கிழிக்கணும்னு. அவன் சட்டையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிச்சப்ப அவனோட 2 கூட்டாளிகளை பத்தியும் தெரிய வந்தது. அவங்க வேற யாரும் இல்ல, ஸ்டீஃபனோட இருந்த சதீஷும் இவனோட ஃப்ரெண்டான பாலாஜியும் தான். தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த திருட்ட பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஸ்டீஃபன் போலீஸ் கிட்ட தன்னோட பணத்தையும் நகையை மட்டும் அவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுத்துட்டு அவங்கள விட்டுற சொல்லியும் நானும் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறதாகவும் சொல்றாரு. எதுவா இருந்தாலும் விசாரணைக்கு அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்களை விசாரிக்க கூட்டிட்டு போறாங்க. பொதுவா இந்த மாதிரி கூட்டு சேர்ந்து ஒரு கிரைம்ல இன்வால்வ் ஆகிறவங்களை போலீஸ் தனித்தனியா வச்சுதான் விசாரிப்பாங்க. அதே மாதிரி இந்த கொள்ளை வழக்கிலையும் ஈடுபட்ட இந்த 3 பேரையும் போலீஸ் இப்போ தனித்தனியா உட்கார வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்ப போலீஸ் நினைச்சு கூட பார்க்கல இந்த கொள்ளை வழக்கு கொலை வழக்கா மாற போகுதுன்னு. முதல்ல பாலாஜி கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப போலீஸ் என்னெல்லாம் அங்க இருந்து திருடுனீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பாலாஜி சொன்னது நாங்க ஸ்டீஃபன் வீட்டுல இருந்த பணத்தையும் 20 சவரன் நகையை மட்டும்தான் திருடணும் அப்படின்னு சொல்றான். ஆனா ஸ்டீஃபன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது என்னவோ 120 சவரன். இப்படி சொன்னது பாலாஜி மட்டும் கிடையாது, மற்ற 2 பேரும் கூட இதே தான் சொல்றாங்க. அடுத்ததா போலீஸ் கேட்ட கேள்விதான் இந்த கேஸையே தலைகீழா திருப்பி போட்டுச்சு. அவங்களோட பதில் கேட்ட போலீஸுக்கும் இந்த விஷயம் தூக்கி வாரி போட்டுச்சு. உங்க ஃப்ரெண்டு வீட்டுல திருடினதுக்கான காரணம் என்ன அப்படின்னு இப்ப போலீஸ் கேட்க அதுக்கு பாலாஜி பணத்துக்காக தான் நான் சதீஷ் அண்ட் ஆனந்தன் கூட சேர்ந்து திருடினேன் அப்படின்னு சொல்றான். ஆனா சதீஷும் ஆனந்தும் சொன்ன காரணமே வேற. நாங்க ஸ்டீஃபனுக்காக பார்த்த வேலைக்கு ஸ்டீஃபன் எங்களுக்கு கொடுத்த பணம் எங்களுக்கு பத்தல, நாங்களும் அவன் கிட்ட
எத்தனையோ வாட்டி கூட கேட்டும் அவன் கொடுக்க மறுத்துட்டான். அந்த கோவத்துல தான் அவன் இல்லாதப்ப அவன் வீட்டுக்குள்ள போய் திருடணும். அதுலயும் ஸ்டீஃபன் சொல்ற மாதிரி 120 சவரன் எல்லாம் அவனோட வீட்டுல இல்ல, வெறும் 20 சவரன் மட்டும் தான் இருந்துச்சு. அதான் அங்கிருந்து நாங்க எடுத்துட்டு வந்தோம். அவன் போலீஸ் கிட்டே கொள்ளடிக்க தான் 100 சவரனை அதிகமா சொல்லியிருக்கான் அப்படின்னு 2 பேரும் ஒரே மாதிரி சொல்றாங்க. அப்படி என்ன வேலைடா நீங்க பாத்தீங்க அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு 2 பேரும் ஸ்டீஃபன் பண்ண கொலையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் ஒரு கொலை கிடையாது, மொத்தம் 3. 2 பேரும் ஸ்டீஃபன் பண்ண 3 கொலையிலையும் நாங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ரொம்பவும் சாதாரணமா பதில் சொன்னாங்க. அது கேட்ட போலீஸுக்கு ஒரு நிமிஷம் பேச்சே வரல. இன்னொரு பக்கம் இவங்க சொல்றத நம்பலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்த போலீஸ் அவங்க கண்ணை பார்த்து எப்போ யாரை எப்படி கொலை பண்ணீங்க அப்படின்னு சந்தேகத்தோட ஆர்வமா கேட்டாங்க. தனித்தனியா வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்த 2 பேரும் அச்சு பிசுறாம ஒரே பதில் தான் சொன்னாங்க. போன வருஷம், அதாவது 2015 ஸ்டீஃபன் மொத்தம் 3 கொலை பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் மர்டர் 2015 ஏப்ரல் 19 1000 லைட் ஏரியா கிட்ட மவுண்ட் ரோட்ல ஜான் பிலோமின் அப்படிங்கிற ஒருத்தனையும், செகண்ட் மர்டர் 2015 மே 17 காஞ்சிபுரம் பக்கத்துல இருக்க உத்திரமேரூர்ல ஸ்ரீதர் அப்படிங்கிறவனையும், மூணாவதா 2015 அக்டோபர் 10 மடிப்பாக்கம்ல இருக்க ஹென்றி அப்படிங்கிற ஒருத்தனை அவனோட வீட்டுக்கிட்டேயே போய் கொலை பண்ணோம். ஆனா ஸ்டீஃபன் எப்படி இந்த கொலைகளை எல்லாம் பண்றான் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது. பட் அவன் இந்த 3 கொலைகளை பண்றப்பையும் கையில ஒரு அம்பர்லா வச்சிருந்தான். அதை வச்சுதான் 3 பேரையும் ஸ்டீஃபன் கொலை பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா அவன் கிட்ட வேற எந்த ஒரு வெப்பனுமே இல்ல. ஆனா அவன் அந்த அம்பர்லாவை வச்சு எப்படி கொலை பண்றான் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. நாங்களே எத்தனையோ வாட்டி அதை கேட்டும் அவன் எங்க கிட்ட சொன்னதே கிடையாது. 2 பேரும் அவங்களோட கன்ஃபெஷனை கொடுத்து முடிக்கிறாங்க. எப்படி ஸ்டீஃபன் 3 கொலைகளை பண்ணியும் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பான். அதே மாதிரி இந்த மர்டர் கேஸ்ல ஒன்னு கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரல. எதுக்காக ஸ்டீஃபன் இந்த 3 பேரையும் கொலை பண்ணியிருக்கணும்? ஸ்டீஃபனுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? யார் அந்த 3 பேர்? 2015 சென்னையவே அலற வச்ச அம்பர்லா கில்லரை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஆனந்த் ஆர்கேவ் யூடியூப் சேனல். நான் உங்க ஆனந்த். சதீஷ், ஆனந்தன் இவங்க 2 பேரும் இந்த வழக்கை திசை திருப்பறதுக்காக கூட இந்த மாதிரியான கம்பி கட்டுற கதைகள்லாம் சொல்றாங்களோ அப்படின்னு யோசிச்ச போலீஸ் இப்போ அதை உறுதிப்படுத்துறதுக்காக கொலை செய்யப்பட்டதா சொன்ன அந்த 3 பேரையும் பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஸ்டீஃபன் மேலேயும் ஒரு கண்ணு வச்சிருந்த போலீஸ் அவன் எங்க போறான் என்ன பண்றான் அப்படின்னு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. சதீஷ், ஆனந்தன் இவங்க 2 பேரும் சொன்ன நாள் மற்றும் இடத்துல நடந்த கொலைகளை பத்தி அந்தந்த காவல் நிலையங்கள்ல போய் நீலாங்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல மவுண்ட் ரோட்ல சொன்ன கொலையை பத்தி போலீஸ் F4 1000 லைட் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் விசாரிக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு மவுண்ட் ரோட்ல இருந்து எந்த ஒரு கொலை வழக்கும் ரெஜிஸ்டர் ஆகல அப்படின்னு உறுதியா சொல்றாங்க. ஆனா வண்டியில போயிட்டு இருந்த ஒருத்தர் தான் கார்டியாக் அரெஸ்ட் வந்து அன்னைக்கு இருந்திருக்காரு, மத்தபடி கொலையெல்லாம் அங்க நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு மத்த 2 கொலைகளை பத்தியும் விசாரிக்க போனப்பையும் அந்தந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் சதீஷ் அண்ட் ஆனந்தன் சொன்ன தேதியில ஒரு மர்டர் கேஸும் ஃபைல் ஆகல அப்படின்னு தான் சொல்றாங்க. கூட இருந்த போலீஸ் எல்லாரும் அந்த திருட்டு பசங்க தான் நம்மளை டைவர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்ல, ஆனா இன்ஸ்பெக்டர் நமக்கு இதுல ஏதோ ஒரு விஷயத்தை மிஸ் பண்றோம் அப்படின்னு அவரோட இன்ட்யூஷன் உறுதியா சொல்லிட்டு இருந்துச்சு. இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரம் கண்ணு மூடி இந்த கேஸ்ல நடந்த எல்லாத்தையும் கேதர் பண்ணாரு. அப்போ அவருக்கு ஒண்ணுக்கொன்னு முரணாப்பட்டது 3 விஷயம் தான். ஒன்னு, ஸ்டீஃபன் கொலை பண்றதுக்கு பயன்படுத்தினதா சொன்ன அம்பர்லா. 2வது விஷயம், தன்னோட வீட்டிலேயே வந்து திருடினவங்களுக்காக அவங்கள விட்டுற சொல்லி ஸ்டீஃபன் போலீஸ் கிட்ட கேட்டது. 3வது, சதீஷ் அண்ட் ஆனந்தன் முதல் கொலை பண்ணதா சொன்ன அதே இடம் மற்றும் நேரத்துல ஒருத்தர் கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்திருக்காரு. அப்பதான் போலீஸுக்கு புரிஞ்சது இந்த கேஸை பத்தி நம்ம விசாரிக்க வேண்டிய இடம் போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னு. அடுத்ததா போலீஸ் போய் நின்ன இடம் ஹாஸ்பிட்டல். எஸ், மவுண்ட் ரோடுக்கு பக்கத்துல இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போன போலீஸ் 2015 ஏப்ரல் 19 சதீஷ் அண்ட் ஆனந்தன் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல கார்டியாக் அரெஸ்டுக்காக அட்மிட் ஆகி இருந்தவங்களோட லிஸ்ட எடுத்தாங்க. அதுல ஜான் பிலோமின்
ஃபிலோமின் அப்படிங்கிற நபர் அந்த திருட்டு பசங்க சொன்ன அதே மவுண்ட் ரோட்ல வண்டியில போயிட்டு இருந்தப்ப கார்டியாக் அரெஸ்ட் வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. பட் ஜான் ஃபிலோமின் வர வழியிலேயே இறந்திருக்காரு. அவரோட ஆட்டோப்சி ரிப்போர்ட்லயும் அவர் இறந்ததற்கான காரணம் கார்டியாக் அரெஸ்ட்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஜான் ஃபிலோமினோட டீடைல்ஸை ஹாஸ்பிட்டல் இருந்து கேதர் பண்ண போலீஸ் அவரோட வீட்டுக்கு போய் அவரை பத்தி விசாரிச்சதுல யாரும் எதிர்பாராத ஒரு தகவல் தெரிய வந்துச்சு. எஸ், ஜான் ஃபிலோமின் ஸ்டீஃபனோட பிரதர் இன் லா. அதாவது ஸ்டீஃபன் ஒய்ஃபோட பிரதர் தான் ஜான் ஃபிலோமின். ஸ்டீஃபனுக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் 1 இயருக்கு முன்னாடியே டிவோர்ஸ் ஆயிருச்சு. அதாவது ஜான் ஃபிலோமின் இறந்த அதே வருஷத்துல தான். அது மட்டும் இல்லாம ஜான் ஃபிலோமினுக்கும் ஸ்டீஃபனுக்கும் அடிக்கடி சண்டை வந்ததாகவும் ஸ்டீஃபனோட ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ் அவங்க ஃபேமிலி கிட்ட ஜான் ஃபிலோமின் இறந்ததை பத்தி விசாரிக்கிறாங்க. 2015 ஏப்ரல் 19 ஜான் ஃபிலோமின் அவர் ஃப்ரெண்டு கூட பைக்ல போயிட்டு இருந்தப்ப டிராபிக் ஜாம்ல ஒரு வண்டி வந்து அவங்க மேல லேசா இடிச்சதுல ஜான் ஃபிலோமினோட இடுப்பு பகுதியில லைட்டா அடிபட்டு இருக்கு. அத கீழே இறங்கி பார்த்துட்டு இருந்த ஜான் ஃபிலோமின் கொஞ்ச நேரத்துல நிக்க முடியாம அங்கேயே கீழே மயங்கி விழுந்திருக்காரு. அவரை எழுப்புறதுக்கு எவ்வளவோ முயற்சி செஞ்சும் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருந்ததால உடனே அவரை பக்கத்துல இருந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே ஹார்ட் பம்பிங் இன்க்ரீஸ் ஆகி கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்து போனதா அவரோட ஃபேமிலி போலீஸ் கிட்ட சொன்னாங்க. ஜான் ஃபிலோமினோட ஆட்டோப்சி ரிசல்ட்டை வாங்கிட்டு இப்ப போலீஸ் அடுத்ததா காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இப்போ ஆட்டோப்சி ரிசல்ட்டோட காஞ்சிபுரம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க அங்க ஸ்ரீதரோட நேம்ல 2015 மே 17 யாராவது அட்மிட் ஆகி இறந்திருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணாங்க. அங்கேயும் ஒருத்தர் ஸ்ரீதர் அப்படிங்கிற பேர்ல கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்திருக்காரு. ஸ்ரீதரோட ரிப்போர்ட்லயும் இறந்ததற்கான காரணம் கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்னு தெளிவா இருந்துச்சு. உத்தரமேரூர்ல இருந்த ஸ்ரீதரோட அப்பா வீட்டுக்கு போய் இத பத்தி விசாரிச்சதுல ஸ்ரீதரும் சென்னையில தான் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்தது. ஸ்ரீதர் சுமார் 2 நாளைக்கு முன்னாடி அவரோட சொந்த ஊருக்கு போய் அம்மா அப்பா கூட இருந்திருக்காரு. மே 17 நைட்டு வெளியே போயிட்டு வந்து வீட்டுல சாப்பிட்டு தூங்குனவரு காலையில எந்திரிக்கவே இல்ல. ஜிஹெச்சுக்கு கூட்டிட்டு போனப்ப ஸ்ரீதர் கார்டியாக் அரெஸ்ட் வந்து தூக்கத்திலேயே இறந்துட்டாரு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதுக்கு அடுத்ததா கடைசியா கொலை பண்ணதா சொல்லப்பட்ட ஹென்றி வீட்டுல இருந்தபடியே 2015 அக்டோபர் 10 இறந்து கிடந்திருக்காரு. சென்னையில இருக்க மடிப்பாக்கத்துல தான் ஹென்ரியோட வீடு இருக்கு. ஹென்றி இறந்து கிடந்தது அவரோட பெட்ரூம்க்கு உள்ள விண்டோ பக்கத்துல இருந்த பெட்ல தான். ஹென்ரியோட அப்பா அன்னைக்கு நைட்டே ஹென்ரிக்கு கால் பண்ணிருக்காரு. அப்போ அவர் எடுக்காததுனால தூங்கி இருப்பான் அப்படின்னு நினைச்சு அப்படியே விட்டு இருக்காங்க. மறுநாள் அக்டோபர் 11 காலையிலேயே ஹென்ரியோட அப்பா மறுபடியும் அவருக்கு கால் பண்ணாரு. பல தடவை கால் பண்ணியும் ஹென்றி அப்பையும் கால் எடுக்கல. ஆல்ரெடி ஹென்ரிக்கும் அவரோட ஒய்ஃபுக்கும் அப்ப ப்ராப்ளம் இருந்திருக்கு. சோ ஹென்றி நைட்ல இருந்து கால் எடுக்காம இருந்ததுனால உடனே ஹென்ரியோட அப்பா ஆண்ட்ரியூஸ் அண்ட் அம்மா ஆரோக்கியம் ஹென்ரிய பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்ப கதவு ஓபன்ல தான் இருந்திருக்கு. பதட்டத்தோட உள்ள போய் பார்த்தவங்க ஹென்ரிய எழுப்ப முயற்சி பண்ணிருக்காங்க. அப்போ அவரோட உடம்பை தொட்டு பார்த்தவங்க உடல் முழுக்க ஜில்லுன்னு ஆகி இருக்கிறத பார்த்துட்டு அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நினைச்சு பயந்து போறாங்க. அதே சமயத்துல ஆண்ட்ரியூஸ் ஹென்றி கிட்ட வியர்டா ஒரு விஷயம் இருக்கிறதையும் நோட் பண்றாரு. ஹென்ரியோட ஒரு உள்ளங்கையில பிளக் இன் பண்ண எலக்ட்ரிக் ஒயர் ஒன்னு, அதுவும் அதோட ஸ்விட்ச் ஆஃப் ஆன நிலையில இருந்திருக்கு. ஆனா அப்போ ஹென்ரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற அவசரத்துல அவரோட அப்பா அதை அப்படியே விட்டுட்டு அவசரமா ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி ஹென்ரிய ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனாங்க. எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் பண்ண ஹென்ரிய செக் பண்ணி பார்த்த டாக்டர் அவர் நைட்டே இறந்துட்டதா சொல்லியிருக்காரு. அதை கேட்ட ஹென்ரியோட அப்பா அங்கேயே கதறி அழ ஆரம்பிச்சாரு. நேற்று ஈவினிங் வரைக்கும் நல்லா இருந்த என்னோட பையன் திடீர்னு எப்படி டாக்டர் இருந்தான் அப்படின்னு ஹென்ரியோட அப்பா உருக்கத்தோட கேட்கிறாரு. அங்கேயும் ஹென்ரியோட இறப்புக்கும் காரணமா டாக்டர் சொன்னது த சேம் ரீசன், கார்டியாக் அரெஸ்ட். இறந்து போன இந்த 3 பேர்ல ஜான் ஃபிலோமின் ஸ்டீஃபனோட பிரதர் இன் லா அப்படின்னு தெரிய வந்துச்சு. ஆனா மற்ற 2 பேருக்கும் ஸ்டீஃபனுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு தெரியல. பட் இறந்து போன அந்த 2 பேருக்கும் ஒரு லிங்க் இருந்துச்சு. ஸ்ரீதர் அண்ட் ஹென்றி 2 பேருமே பிரதர் இன் லாஸ். அதாவது அக்கா தங்கச்சி தான் 2 பேரும் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 2 பேருக்குமே அவங்க ஒய்ஃப் கூட ஆல்ரெடி ப்ராப்ளம் போயிட்டு இருந்திருக்கு. இப்போதைக்கு போலீஸ்க்கு இந்த 3 கேஸ்லயும் காமனா கிடைச்ச ஒரே விஷயம் சதீஷ் அண்ட் ஆனந்தன் ஸ்டீஃபன் கொலை பண்ணதா
சொன்ன அந்த 3 பேரும் ஒரே பேட்டர்ன்ல தான் கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்திருக்காங்க. அதாவது 3 பேருக்கும் நடந்தது நேச்சுரல் டெத். இதை இன்னும் இப்படி சொல்லலாமா, நேச்சுரல் டெத் மாதிரி நடந்திருக்கு. எஸ், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதை உண்மையாவே நேச்சுரல் டெத்தா இருந்தா எப்படி அந்த 2 திருட்டு பசங்களால நாள் நேரம் முதல் கொண்டு எல்லாத்தையும் சரியா சொல்லி இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாம அவங்க சொன்ன தேதியிலேயே அவங்க சொன்ன நபர்கள் இருந்ததும் உண்மைதான். சோ அவங்க கொடுத்த வாக்குமூலம் எல்லாமே கிட்டத்தட்ட உண்மையா தான் இருக்கு. இந்த கதையில சொதப்புற ஒரே விஷயம் கொலை, இயற்கை மரணம் அப்படிங்கிற போர்வையில மூடப்பட்டு இருக்கிறது தான். இப்போ போலீஸ் இந்த 3 பேரோட மெடிக்கல் அண்ட் ஆட்டோப்சி ரிப்போர்ட்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. அப்பதான் ஒரு சாலிட் லீட் போலீஸுக்கு கிடைக்குது. இறந்து போன 3 பேரோட இடுப்பு பகுதியிலையும் இன்ஜெக்ஷன் நீடலோட மார்க் இருந்திருக்கு. ஆட்டோப்சி ரிப்போர்ட்ல இறந்தவங்களோட உடம்புல இருக்க ஒவ்வொரு காயத்தையும் ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோப்சி பண்ற டாக்டர் தான் ஃபாரன்சிக் பேத்தாலஜிஸ்ட்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் வச்சு போலீஸ் நடந்த நிகழ்வை மைண்ட்ல ஓட்டி பார்க்கறாங்க. ஜான் பிலோமின் இறந்த அந்த நேரத்துல வண்டியில போயிட்டு இருந்தப்ப ஒரு வண்டி வந்து அவர் மேல பட்டு இடுப்பு பகுதி கிட்ட ஒரு சின்ன காயம் ஏற்பட்டு இருந்ததா அவரோட நண்பர் சொல்லியிருந்தாரு. அப்படின்னா அப்போ அந்த வண்டியில இருந்தது ஸ்டீஃபனா தான் இருக்கணும். அண்ட் ஜான் பிலோமினோட இடுப்புல பட்டது ஸ்டீஃபன் வச்சிருந்த அந்த கொடை தான். அப்போ சதீஷ் அண்ட் ஆனந்தன் சொன்ன மாதிரி ஸ்டீஃபன் அம்பர்லா மூலமா வேற ஏதோ ஒன்னு பயன்படுத்தி தான் இந்த கொலையை செஞ்சிருக்கான் அப்படின்னு போலீஸ் அழகா ஒரு விஷயத்தை ஃப்ரேம் பண்றாங்க. அதே மாதிரி ஸ்ரீதரும் வெளியே போயிட்டு வந்ததும் தான் இறந்திருக்காரு. ஸ்ரீதர் வெளியே போன அந்த நேரம் தான் அவரையும் ஸ்டீஃபன் கொடைய வச்சு ஏதோ பண்ணியிருக்கணும். அண்ட் சதீஷ் சொன்ன மாதிரியே ஹென்ரியும் வீட்டுக்குள்ளேயே இறந்திருக்காரு. ஹென்றி கை மேல இருந்த ஒயரும் ஸ்டீஃபன் போட்டதா தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஸ்டீஃபன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வேற யாராவது ஹென்ரியோட வீட்டுக்கு வந்திருக்கணும் அப்படின்னு போலீஸ் யோசிச்சாங்க. இதை உறுதிப்படுத்துறதுக்காக போலீஸ் இன்னொரு விஷயத்தையும் பண்ணாங்க. 3 பேரும் கொலை செய்யப்பட்ட இடத்துல ஏதாவது சிசிடிவி சர்வேலன்ஸ் இருக்கா, அப்படி இருந்தா அதுல கொலை பதிவாகி இருக்கா அப்படின்னு செக் பண்ணாங்க. ஸ்ரீதர் இறந்த இடத்தை தவிர மற்ற 2 இடங்கள்லயும் சிசிடிவி கேமரா ஃபார்ச்சுனேட்லி ஃபிக்ஸ் ஆகி இருந்தது. அந்த ஃபுட்டேஜில் ஜான் பிலோமின் அண்ட் ஹென்றி இறந்த அதே நேரம் மற்றும் நாள்ல மவுண்ட் ரோட் சிக்னல் கிட்டையும் ஹென்ரியோட வீட்டுக்கிட்டையும் ஒரே நம்பர் பிளேட் இருக்க ஒரு 2 வீலர் கிராஸ் ஆனதை நோட் பண்றாங்க. அதுல ஒருத்தன் வண்டியை ஓட்டிட்டும் பின்னாடி இருந்தவன் ஒரு கொடையோடையும் இருந்தான். பட் அந்த ஃபுட்டேஜில் அவங்களோட ஃபேஸ் போலீஸுக்கு அப்ப சரியா தெரியல. அடுத்ததா நம்பர் பிளேட்டை வச்சு அது யாருடைய வண்டி அப்படின்னு கண்டுபிடிச்சதுல அது ஸ்டீஃபனோட வண்டின்னு தெரிய வந்தது. இவன் ஒரே வருஷத்துல 3 கொலையும் பண்ணிட்டு ரொம்பவும் சாதாரணமா மக்களோட மக்களா தான் சுத்திட்டு இருந்திருக்கான். இப்போ போலீஸுக்கு இருந்த ஒரே கேள்வி, அப்படி எதை வச்சுதான் இந்த சைக்கோ கில்லர் 3 கொலையையும் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தான். இதை தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல போலீஸ் அவங்க கலெக்ட் பண்ண இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ், விசாரணையில இருந்தவங்களோட ஃபேமிலி கொடுத்த வாக்குமூலம் அண்ட் ஆட்டோப்சி ரிசல்ட்னு இந்த ஆதாரத்தெல்லாம் அடிப்படையா வச்சு ஸ்டீஃபனை 2015 பண்ண கொலைக்காக இப்போ 2016 ஏப்ரல் 27 நீலாங்கரை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபனை அரெஸ்ட் பண்ணி அவனோட வீட்டையும் சோதனை போடுறாரு. அப்படி சர்ச் பண்ணதுல 2 9mm பிஸ்டல் கிடைச்சது. இத பத்தி ஸ்டீஃபன் கிட்ட கேட்டப்ப அவன் ரியல் எஸ்டேட்ல ஹை வேல்யூ அசெட்டை டீல் பண்றதுனால அவனோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக பிஸ்டலை வச்சிருக்கிறதா சொன்னான். ஆனா அவன் கிட்ட கன் யூஸ் பண்றதுக்கான எந்த ஒரு லைசன்ஸும் இல்ல. இந்த 2 பிஸ்டலுக்காக மட்டுமே ஸ்டீஃபன் 16 லட்சம் செலவு பண்ணி வாங்கியிருக்கான். ஆனா இந்த பிஸ்டலை தவிர ஸ்டீஃபனோட வீட்டுல சந்தேகப்படும்படியா வேற எதுவுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் ஸ்டீஃபனோட கார், பைக், பிஸ்டல், அவன் கொலை செய்ய யூஸ் பண்ண கொடையும் சேர்த்து சீஸ் பண்ணிட்டு ஸ்டீஃபனையும் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்டீஃபன் எதை வச்சு இந்த கொலைகள் எல்லாம் பண்ணா அப்படிங்கறத சொன்னதும் போலீஸே இவனா இந்த அளவுக்கு யோசிச்சு இப்படி ஒரு கொலையை பண்ணா அப்படின்னு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அவனை பார்த்தாங்க. ஆனா ஸ்டீஃபன் இந்த கொலைகளை பண்ணதுக்கு சொன்ன காரணம் தான் கேட்கறதுக்கே கொஞ்சம் இல்ல ரொம்பவே கேவலமா இருந்துச்சு. அப்படி ஸ்டீஃபன் போலீஸ் கிட்ட என்ன வாக்குமூலம் கொடுத்தான்றத பார்க்கலாம். இந்த கேஸ்ல போலீஸே ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு கேள்விக்கான பதில், எப்படி ஸ்டீஃபன் இந்த கொடையை வச்சு இத்தனை கொலைகளையும் பண்ணி இருப்பான் அப்படிங்கிறது தான். சோ போலீஸ் ஸ்டீஃபன் கிட்ட கேட்ட முதல் கேள்வியே இதுதான். அதுக்கு ஸ்டீஃபன் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை பயன்படுத்தி தான் இந்த கொலைகள் எல்லாம் பண்ணதா சொன்னான். பொட்டாசியம் சைனேட் அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணி தான் ஸ்டீஃபன் இந்த கொலையெல்லாம் பண்ணியிருக்கான். கொடையோட டிப்ல பொட்டாசியம் சைனேடால ஃபில் பண்ண ஒரு சிரஞ்சு நீடல செட் பண்ணி வச்சு இருந்திருக்கான். அந்த நீடல் அம்பர்லா ஹேண்டில் இருக்க ஒரு பட்டனை பிரஸ் பண்றப்ப வெளியே வந்து அது வழியா கொடையில சிரஞ்சில் இருக்க பொட்டாசியம் சைனேட் குத்தப்பட்ட உடம்புக்குள்ள போய் அது கொஞ்சம் கொஞ்சமா பாடியை கலக்க ஆரம்பிக்கும். அதுலயும் அந்த பொட்டாசியம் சைனேட இருந்தவங்களோட உடம்புல இருந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு வேற எது கூடயோ மிக்ஸ் பண்ணி கரெக்டான ரேஷியோல வச்சு இன்ஜெக்ட் பண்ணியிருக்கான். சோ டைல்யூட்டட் பொட்டாசியம் சைனேட் உடம்புக்குள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே ஹார்ட் பம்பிங் அதிகமாகி ஃபைனலி அஃபெக்ட் ஆனவங்க கார்டியாக் அரெஸ்டால 2 மணி நேரத்திலேயே இறந்துருவாங்க. டாக்டர்ஸால கூட இதை கண்டுபிடிக்க
கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நேச்சுரலா கார்டியாக் அரெஸ்ட் வந்து இறந்து போன மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த போலீஸ், உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும், யாரெல்லாம் உனக்கு இதுக்காக உதவி செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்டீஃபன், இதெல்லாம் இன்டர்நெட்ல படிச்சு நான் மட்டும்தான் தனியா பிளான் பண்ணி இதெல்லாம் செஞ்சேன். சதீஷ் அண்ட் ஆனந்தன் கிட்ட கூட இதை பத்தி நான் எதுவுமே சொன்னது கிடையாது அப்படின்னு சொல்றான். அப்ப உனக்கு வேற எப்படி இந்த மாதிரி ஒரு ஐடியா வந்துச்சு அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு ஸ்டீஃபன் சொன்ன பதில் ஒரு வித பயத்தை தான் ஏற்படுத்துது. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ஜெர்மன் டாக்குமெண்ட்ரி பிலிமை பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரியோட நேம் சைலன்ஸ் ஜார்ஜி மார்க்கோவ் அண்ட் அம்பர்லா மர்டர். அதுல தான் நான் இந்த டீடைல்ஸ் எல்லாம் கேதர் பண்ணேன். அதுல வர அந்த அம்பர்லா கில்லரும் இதே மாதிரி கொடையில பொட்டாசியம் சைனைடை வச்சு எல்லாரையும் கொலை பண்ணுவான். அதை பார்த்தப்போ எனக்கும் அப்படி கொலை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருந்தது. ஸோ பொட்டாசியம் சைனைடை வாங்குறதுக்காக பல கெமிக்கல் ஸ்டோர்ஸ்ல கேட்டு பார்த்தேன். ஆனாலும் அது ஹார்ம்ஃபுல் கெமிக்கல் அப்படிங்கிறதுனால எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. பட் என்னால அதை அவ்வளவு ஈஸியா விட முடியல. எனக்கு என்ன செஞ்சாவது வாங்கியே ஆகணும் அப்படின்னு தீவிரமா இருந்தேன். கடைசியா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்ட் மூலமா பாம்பேல இருக்க ஒரு இடத்துல இந்த கெமிக்கல் கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே கார் எடுத்துக்கிட்டு மும்பைக்கு கிளம்பினேன். ஏஜென்ட் சொன்ன அந்த இடத்துக்கு போய் கேட்டப்ப அவங்க 1 கிலோ பொட்டாசியம் சைனைட் 1.5 லட்சம் ரூபான்னு சொன்னாங்க. அங்க இருந்து ஒரு மூட்டை நிறைய பொட்டாசியம் சைனைடை கொண்டு வந்து என் வீட்டுல வச்சுக்கிட்டேன். அப்பதான் நீங்க என் வீட்டுல இருந்து எடுத்த 2 9mm பிஸ்டல்லையும் வாங்கினேன் அப்படின்னு வரிசையா அவன் படம் பார்த்ததுல இருந்து எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட சொன்னான். இப்படி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட போலீஸ், சரி இந்த சிரஞ்சி நீடில் அப்புறம் நீ சொல்ற இந்த பொட்டாசியம் சைனைடை இதை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கான பட்டன், இப்படி இதையெல்லாம் யாரு உனக்கு அந்த கொடைக்குள்ள செட் பண்ணி கொடுத்தா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஸ்டீஃபன், இல்ல இதையும் நானே தான் இன்டர்நெட்டை பார்த்து கத்துக்கிட்டேன், என்னை தவிர வேற எவனுக்கும் இதை பத்தி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னவன் சைக்கோத்தனமா இன்னொரு விஷயத்தையும் சொன்னான். ஒரு வழியா எல்லாத்தையும் கொடைக்குள்ள செட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதை வச்சு உடனே யாரையாவது கொலை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு. அதுக்காக ஒரு எலியை பிடிச்சு முதல்ல அது மேல ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வச்சிருந்தேன். கரெக்டா அந்த கொடைய எலிக்கு பக்கத்துல வச்சு பட்டனை பிரஸ் பண்ணதும் நீடில் கரெக்டா எலியோட வயிற்றுக்குள்ள போய் குத்துச்சு. அப்படி குத்துனதுமே கொஞ்ச நேரத்துல அந்த எலி துடி துடிக்க ஆரம்பிச்சு கடைசியா செத்தும் போச்சு. எனக்கு அந்த எலி துடி துடிக்கிறத பார்த்தப்ப அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. இத இன்னும் மனுஷனுக்கு குத்துனா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். அப்பதான் ஜான் பிலோமின் என் வாழ்க்கையில தேவையில்லாம குறுக்க வந்தான் அப்படின்னு அவன் பண்ண கொலையை பத்தியும் சொல்ல ஆரம்பிச்சான். ஜான் பிலோமின் என் எக்ஸ் ஒய்ஃபோட தம்பி. முன்னாடி எனக்கும் என்னோட ஒய்ஃபுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்கும். அப்போ ஒரு நாள் என்னோட ஒய்ஃபும் அவன் தம்பி ஜான் பிலோமின் கிட்ட பேசிட்டு இருந்ததை நான் ஒளிஞ்சிருந்து கேட்டேன். அப்ப அவன் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னை ரொம்பவே கோவப்படுத்துச்சு. அந்த கோவத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவனை இந்த கொடையை வச்சு கொலை பண்ணி பார்த்தேன். அவனும் நான் நினைச்ச மாதிரியே செத்துட்டான். அந்த அளவுக்கு 2 பேரும் அப்படி என்னதான் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு போலீஸ் கேட்டதுக்கு ஸ்டீஃபன் சொன்னது, ஜான் பிலோமின் அவன் அக்கா கிட்ட என்னை விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அது கூட பரவாயில்ல, என் கிட்ட காசு அதிகமா இருக்கிறதுனால டிவோர்ஸ் வாங்கிட்டு ஜீவனம்சமா என் கிட்ட இருந்து காசு பிடுங்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு இருந்தான். அப்பதான் ஜான் பிலோமினை கொலை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அதுக்காக 2015 ஏப்ரல் 19 நானும் சதீஷும் என்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு ஜான் பிலோமினை ஃபாலோ பண்ணிட்டு போனோம். சிக்னல்ல ஜான் பிலோமின் நின்னுட்டு இருந்தப்ப கரெக்டா கிரீன் சிக்னல் விழுறதுக்கு 10 செகண்டுக்கு முன்னாடி சதீஷ் ஜான் பிலோமினோட பைக்ல லைட்டா இடிக்கிற மாதிரி போய் நிப்பாட்டினான். சரியா அந்த நேரத்துல நான் வச்சிருந்த கொடைய அவன் கிட்ட கொண்டு போய் பட்டனை பிரஸ் பண்ண நீடில் கரெக்டா வெளியே வந்து சிரஞ்சில இருந்த கெமிக்கல் அவன் உடம்புக்குள்ள இன்ஜெக்ட் ஆச்சு. நான் அப்போ மாஸ்க் போட்டு இருந்ததால அவனால என்ன கண்டுபிடிக்க முடியல. ஊசி குத்தி முடிக்கிறதுக்கும் கிரீன் சிக்னல் விழுறதுக்கும் சரியா இருந்தது. சோ நாங்க உடனே அங்க இருந்து வண்டியை எடுத்து கொஞ்ச தூரம் தள்ளி போய் நிப்பாட்டிட்டு ஜான் என்ன பண்றான் அப்படின்னு கவனிச்சுட்டு இருந்தோம். அவன் வண்டியில இருந்து கீழே இறங்கி ஊசி குத்தின இடத்துல தடவி கொடுத்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனுக்கும் மயக்கம் வர மாதிரி இருந்திருக்கும் போல அங்க அப்படியே பிளாட்ஃபார்ம்ல உக்காந்துட்டான். கொஞ்ச நேரத்திலேயே அவன் மயக்கம் போட்டதும் உடனே பக்கத்துல இருந்தவர்களும் டிராபிக் போலீஸும் வந்து அவனை எழுப்ப எவ்வளவோ முயற்சி செஞ்சோம். அவனை எழுப்பவே முடியல. அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனப்ப நாங்களும் பின்னாடியே போய் அவன் இறந்ததை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம். நான் நினைச்ச மாதிரியே டாக்டர்ஸும் ஜான் பிலோமின் கார்டியாக் அரெஸ்ட் வந்து தான் இறந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பண்ண கொலைய டாக்டராலேயே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்சதும் எனக்கு ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஸ்டீஃபன் சொல்றான். ஜான் பிலோமின் உன்னோட பிரதர் இன் லா, சரி ஸ்ரீதரும் ஹென்ரியும் யாரு, அவங்களை எதுக்காக கொன்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஸ்டீஃபன், நானும் என்னோட ஒய்ஃபும் டிவோர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு இன்னொரு பொண்ணு மேல விருப்பம் வந்துச்சு. நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசி பழகிட்டு இருந்தோம். இத பத்தி அறகுறையா தெரிஞ்சுக்கிட்ட ஸ்ரீதர் எங்களை தப்பு தப்பா பேசி அசிங்கப்படுத்தினா. அந்த கோபத்துல தான் அவனையும் கொடைய வச்சு தீர்த்து கட்ட முடிவு பண்ணேன். அதுக்கு நான் தேர்ந்தெடுத்த நாள் தான் 2015 மே
17 அன்னைக்கு ஸ்ரீதர் அவனோட சொந்த ஊரான உத்தரமேரூர்ல இருந்தான். அங்கே வச்சு அவனை தீர்த்து கட்டுறதுக்காக நானும் ஆனந்தனும் வண்டி எடுத்துக்கிட்டு ஸ்ரீதரோட ஊருக்கு கிளம்பணும். அப்போ அவன் வெளியே தனியா சிக்கிற நேரமா பார்த்து அவனோட இடுப்புலையும் கொடைய வச்சு ஒரு ஊசியை இறக்குன. இதை கேட்ட போலீஸுக்கு ஒரு சந்தேகம். நீ அந்த பொண்ணு கூட பேசுறதுக்கு ஸ்ரீதர் எதுக்காக இவ்வளவு கோவப்படணும்? யார் அவன்? அந்த பொண்ணோட அண்ணனா அப்படின்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன் கிட்ட கேட்கிறாரு. அதுக்கு ஸ்டீஃபன் போலீஸே எதிர்பார்க்காத ஒரு பதில் சொன்னான். அவன் பிரதர்லாம் ஒன்றும் இல்லை சார், அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். அது கேட்டு ஒரு நிமிஷம் ஷாக் ஆன போலீஸ், ஹஸ்பண்டா? ஏன்டா இவ்வளவு நேரம் யாரோ ஒருத்தனை பத்தி பேசுற மாதிரி பேசிட்டு இருந்த அப்படின்னு கேட்டவரு அதுக்கப்புறம் ஹென்ரிய பத்தியும் விசாரிக்கிறாரு. அதுக்கு ஸ்டீஃபன் ஹென்ரியையும் இதே காரணத்துக்காக தான் கொலை பண்ண அப்படின்னு சொல்றான். இவனுக்கு என்ன கதையை வச்சிருக்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போலீஸ், என்னடா இதே காரணமா புரியலையே அப்படின்னு தயக்கத்தோட கேட்கிறாங்க. போலீஸ் தயங்கின மாதிரியே இன்னொரு கதையும் ஸ்டீஃபன் சொல்ல ஆரம்பிச்சான். ஸ்ரீதர் ஒய்ஃபோட தங்கச்சி தான் அமலா. எனக்கும் அவங்கள நல்லாவே தெரியும். சொல்ல போனா ஸ்ரீதர் ஒய்ஃபை விட அவங்களோட சிஸ்டர் அமலா கூட தான் எனக்கு பழக்கம் ஜாஸ்தி. ஒரு நாள் நான் அவங்க வீட்டில் இருந்ததை பார்த்த ஹென்றி எங்களை தப்பா நினைச்சு அமலாவை கேள்வி கேட்டு குடைச்சல் கொடுக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் அவனையும் கொலை பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சு ஆனந்தனையும் கூப்பிட்டுட்டு 2015 அக்டோபர் 10 நைட் ஒரு 9 மணி கிட்ட ஹென்றி வீட்டுக்கு போனேன். ஆனா அப்போ அவன் வீட்டு கதவு வெளியே லாக் ஆகி இருந்துச்சு. ரொம்ப நேரமா நானும் ஆனந்தனும் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 10 மணி போலதான் ஹென்றி அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருப்பான். அவனோட பெட்ரூம்குள்ள ஒரு ஜன்னல் இருக்கும். அதுக்கு பக்கத்துல இருக்க பெட்ல தான் ஹென்றி எப்பயும் படுத்திருப்பான். அவன் உள்ள போன கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்குள்ள இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிருச்சு. அப்பயும் கொஞ்ச நேரம் நாங்க வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவன் பெட்ரூம்ல இருந்த ஜன்னல் வழியா மெதுவா எட்டி பார்த்து அவன் தூங்குனதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் நான் என் கையில வச்சிருந்த கொடைய நைஸா ஜன்னல் வழியா விட்டு மருந்த அவனோட இடுப்புல இறக்குனேன். நான் ஊசி குத்துறது கூட தெரியாம அவன் அவ்வளவு டீப்பா தூங்கியிருந்தான் அப்படின்னு அவனோட 3வது கொலையை பத்தியும் ஸ்டீஃபன் சொல்லி முடிச்சான். இப்படிதான் நான் இந்த 3 கொலையையும் பண்ணேன் அப்படின்னு ஒண்ணு விடாம கன்ஃபஸ் பண்றான். இப்போ போலீஸ் தாசில்தார் முன்னிலையில ஒவ்வொரு பிணமா தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்ட தோண்ட அந்த பிணங்கள்ல இருந்து கெட்ட துர்நாற்றம் வர ஆரம்பிக்குது. எக்ஸியூம் பண்ண பாடியை அங்கேயே ஸ்பாட் ஆட்டாப்சி பண்ண கரோனர் அந்த 3 பாடியில இருந்தும் சாம்பிளை கலெக்ட் பண்ணி முடிச்சதும் அந்த உடல்களை மறுபடியும் இருந்த இடத்திலேயே புதைச்சாங்க. இப்போ அந்த 3 உடல்ல இருந்து எடுத்த சப்ஸ்டன்ஸையும் ஸ்டீஃபன் சொன்ன இடத்துல இருந்து எடுத்த அந்த பொட்டாசியம் சாம்பிளையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுல ரெண்டுமே பக்காவா மேட்ச் ஆகுது. இந்த 3 கொலையும் பண்ண ஸ்டீஃபன் அதுக்கு உதவி செஞ்ச சதீஷ், ஆனந்தன் மற்றும் ஹென்றி கொலையில சம்பந்தப்பட்ட அவரோட மனைவி அமலான்னு இவங்க எல்லாரையும் சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தி போலீஸ் இவங்களுக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்தாங்க. ஸ்டீஃபன் வீட்டில இருந்து திருடின பாலாஜிக்கு இந்த கொலைகள்ல சம்பந்தம் இல்லாததுனால அவன் மேல திருட்டு கேஸ் மட்டும் போட்டு உள்ள தள்ளினாங்க. ஆனா 2021ல கொரோனா நாடு முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த நேரத்துல ஸ்டீஃபனும் அவனோட கூட்டாளிகளும் எப்படியோ பெயில் வாங்கிட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்படி வெளியே வந்தாலும் எல்லாரும் அவங்களுக்கு சொல்லப்பட்ட போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் டெய்லியும் சைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி தொடர்ந்து 4 நாள் மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சைன் பண்ணிட்டு இருந்த ஸ்டீஃபன் திடீர்னு ஒரு நாள் தலைமறைவாயிட்டான். அவனை பத்தி அவனோட அப்பா சந்தானராஜ் கிட்ட விசாரிச்சப்ப அவருக்கும் ஸ்டீஃபனை பத்தி எதுவுமே தெரியல. பட் இன்வெஸ்டிகேஷன்ல ஸ்டீஃபன் ஈரோட்ல தான் பதுங்கி இருக்கிறதா தெரிய வந்துச்சு. ஈரோட்ல இருக்க இன்னொரு பொண்ணு கூட ஸ்டீஃபனுக்கு தொடர்பு இருக்கிறதாகவும் அங்க அந்த பொண்ணு கூட வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் போலீஸுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆனா ஸ்டீஃபன் தெளிவா போன்ல இருந்து ஆதார் கார்டை வர எல்லாத்தையும் மாத்திருக்கான். சோ அவனோட எக்ஸாக்ட் லொகேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. இப்போ வரைக்கும் போலீஸால ஸ்டீஃபன் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. அவன் இன்னும் எத்தனை பேரை இப்படி கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறதும் நமக்கு சரியா தெரியல. போலீஸ் அவனை பிடிச்சா மட்டும்தான் அவனை பத்தியும் அவனால இந்த இடைப்பட்ட காலத்துல எத்தனை பாதிப்பு ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிறதும் தெரிய வரும். அது மட்டும் இல்லாம ஸ்டீஃபன் ஆல்ரெடி பண்ண இந்த 3 கொலையிலையும் அவனுக்கு நிச்சயமா மெக்கானிக்கல் சப்ஜெக்ட்ல நாலேஜ் இருக்க யாரோ ஒருத்தர் உதவி பண்ணியிருக்கணும். ஏன்னா அவனால தனியா நிச்சயமா அந்த கன்ல இவ்வளவு ஃபங்க்ஷன்ஸையும் செட் பண்ணியிருக்கவே முடியாது. நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஸ்டீஃபன் ஈரோட்ல தான் இருப்பானா, இல்ல தமிழ்நாட்டில் இல்லனா இந்தியாவில் எங்கேயாவது இருப்பானா அப்படின்றதும், அப்படி இருந்தா அவன் திருந்தி வாழ்றதுக்காக தலைமறைவா இருக்கானா இல்ல இன்னும் பல கொலைகளை தொடர்ச்சியா பண்றதுக்காக தலைமறைவா இருக்கானா அப்படிங்கிற உங்க ஒப்பீனியனை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோவோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. மீண்டும் இன்னொரு கிரைம் மிஸ்ட்ரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது நான் உங்க ஆனந்த்.